இருக்குதுன்னு பார்க்க முடியுது. கிருத்திகா சொல்லுங்க. எஸ், இப்போ அந்த கணிக்கிறதுல ஒரு சவால் இருக்கு அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் வெகுமக்களுடைய பார்வையாக இருக்கு அப்படிங்கிறதுலேருந்து அதை எப்படி எவ்வளவு நாளில் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அல்லது அந்த அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? அது கண்டிப்பா ப்ரெடிக்ஷன் அக்யூரசி இஷ்யூஸ் தான். ஓகே, ஆனா நம்ம எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அதை சொல்ல முடியும்ன்றதுல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. அதை இன்னும் நம்ம ரியலைஸ் பண்ற அளவுக்கு போகாததுக்கு காரணம் வந்து அந்த கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் தான். சார் சொன்ன மாதிரி எப்படி இதை கம்யூனிகேட் பண்றோம், ஏன்னா ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்றது ரொம்ப நம்ம வந்து அண்டர் ரேட் பண்றோம். மழை பெய்யுமா பெய்யாததை தாண்டி எவ்வளவு அளவுக்கு மழை பெய்யும், எவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்றத நோக்கி போகணும். இன்னொன்னு மாடல் கண்டிப்பா மாடல் அக்யூரசி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி ரிசர்ச் காம்பனன்ட்டுக்கு நம்மளுக்கு பட்ஜெட்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அத கவர்மெண்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேர் அலோகேட்டிங் ஃபண்ட்ஸ். பட் அந்த டைரக்ஷன்ல இன்னும் grow ஆகிறதுக்கான நிறைய ஸ்கோப்பும் இருக்கு, தேவையும் இருக்கு. சரவணன், நிறைவு கருத்தா சொன்னதுல இருந்து இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த அதுதான் சொன்னது போல இப்போ வந்து இந்த அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. எல்லாரும் வந்து களத்தில் இருங்க, எல்லாரும் வந்து இது பண்ணுங்க அப்படின்னா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் களத்தில் இருக்காரு. பொறுப்பான எதிர்கட்சியா அவர் வந்து அவங்க கட்சியினர் மக்களுக்கான அது வரவேற்கத்தக்க. இதை வந்து போன தடவை செய்யல, அதுக்கு முந்தின தடவை செய்யல. போன முறை விமர்சனங்கள் வந்த அப்படி ஒரு கருத்து சொல்றாரு. இல்ல என்ன அப்படின்னா, ஒரு இயற்கை பேரிடர் இல்ல வந்து மக்களுக்கு சவாலான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அப்ப கூட அதுல வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர மக்களோடு தோள் நிற்போம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவர்களுக்கு வந்து குறைகள் வந்து சரியா செய்யாத போது முடியல சொல்றாரு. இன்னும் இதெல்லாம் கவனிக்கணும்ங்கறாரு. உங்களை நீண்ட கால அவர் சென்னையிலே இல்லையே, எங்க இருந்தா கேக்குறோம். இப்ப நீங்க வந்து எல்லாரும் அங்க இருக்கவங்க எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் என்ன ட்ரெண்ட் ஒரே முடிச்சிடலாம். இதை என்ன அவங்க இருக்கிறப்ப விவாதிக்கலாம். அவர் இல்லையா இவர் இல்லையான்றாங்க. எல்லாரும் களத்துல இருக்காங்க. துணை முதல்வர் களத்துல இருக்காரு, முதல்வர் களத்துல இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் எங்கன்னு கேக்குறாங்க. நாளைக்கு அரசியல் ரீதியா பேசுவோம். ரைட், ஓகே. இன்னொரு முக்கியமான அம்சமா என்ன இருக்குன்னா, இது போன்ற நிகழ்வுகள்ல நிறைய வதந்திகளாகவும் பரப்பப்படும். அதுலேயும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையோடு இருக்கலாம். ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக மாறிடக்கூடாது. அப்படி ஒரு செய்தியாக இப்போ செம்பரம்பாக்கம் முழுமையடைந்து விட்டது அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னும் அது 67% தான் நிரம்பி இருக்கிறது. அதில் அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிறது நீர்வளத்துறையினுடைய அறிக்கையாகவும் வந்திருக்கிறது. அதே போல் புயல் பற்றிய கவலைகள் புரிந்து கொள்ளக்கூடியது. அது கடலூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியான பாதிப்புகள்லேருந்து பார்ப்பாங்க. ஆனால் திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் அதே போல் கிருத்திகா அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அந்த புயலுடைய அளவுங்கிறது ஒரு தானே புயல் அளவுக்கெல்லாம் இருக்காது, பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. தொடர்ச்சியாக இந்த அமர்வில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடோடு. இந்த புயல் கரையை கடந்து அதற்கு பிறகான பாதிப்புகள் உள்ளிட்ட அம்சங்களையும் அரசினுடைய நிவாரணப் பணிகள் உள்ளிட்ட அம்சங்களையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.